என்னடா ஆக்டிங் சான்ஸ்லாம் போட்டிருக்கு, நம்மளும் கலந்துக்கலாம் போலே. அட டோக்கரு மேல பாடுறா, இது உமன்ஸ் காம்படிஷன்டா. என்னது உமன்ஸ் காம்படிஷனா? அப்ப நம்ம எல்லாம் ஆனா பிறந்து வீணா போக வேண்டியதானா? பின்ன எல்லா டைம் உங்களுக்கே வச்சிட்டு இருப்பாங்கடா, இந்த டைம் எங்களுக்குடா. அப்படி என்ன காம்படிஷன் நடக்குது உங்களுக்கு மட்டும்? ஆமாடா, இது மொராய் சிட்டி நடக்கிற மிஸ் ஒண்டர் உமன் காம்படிஷன். இதுல மொத்தம் 8 காம்படிஷன் இருக்கு. அப்படி என்னென்ன காம்படிஷன் இருக்கு? சிங்கிங்கு, டான்சிங்கு, குவிஸு, ரேப் வாக்கு, ஃபயர்லெஸ் குக்கிங்கு, ஸ்டன்டடிங்கு, மெமரி கேமு, மல்டி டாஸ்க்னு 8 இருக்கு. அப்போ இதுல வின் பண்ணா ஆக்டிங் சான்ஸ் கிடைக்குமா? ஓவரால் வின்னருக்கு ஆக்டிங் சான்ஸ் மட்டும் இல்லாம மொரைஸ் மிஸ் ஒண்டர் உமன் டைட்டிலும் அதோட 5000 கேஷ் பிரைஸும் கிடைக்கும். அப்பனா ஓவரால் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஓவரால் ஜெயிக்கணும்னா மினிமம் 4 காம்படிஷன்ல வச்சு கலந்துக்கணும். இல்லனா வெறும் இண்டிவிஜுவல் டைட்டில்ஸ் தான் கிடைக்கும். ஆமா, இதுக்கு ஏஜ் லிமிட் என்ன? 20 வயசுக்கு மேல இருக்கிறவங்க யாரு வேணாலும் கலந்துக்கலாம். ஆக்டிங் சான்ஸ்லாம் தராங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பயங்கரமா இருக்குமே. அட டோக்கரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, ஜஸ்ட் 500 தான். யாரா டோக்கருங்கிறா? சரி, யார் வேணா வந்து பாக்கலாமா? மார்ச் 9 மொராய் சிட்டில நடக்குது, யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். சரி, இவ்வளவு பேசிட்டியே, நீ முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டியா? மார்ச் 5 தான் லாஸ்ட் டேட். லிமிடெட் ஸ்லாட் தான் அவைலபிள்ட்டாங்க. அதனால நாங்க தான் இப்பயே ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். நீங்களும் சீக்கிரமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் டோக்கர்னா என்னன்னு கேட்டீல, ஜோக்கரையும் டோமரையும் சேர்த்து தான் டோக்கர்ன்ட்டேன். ஒருட்டா அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போ.